ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 11th. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸும் பார்க்கலாம். முதல்ல தூத் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் ஐபிஓ. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓல எது பெட்டர்? கிரே மார்க்கெட் பிரீமியம் மட்டும் பார்க்க கூடாது, ப்ராஃபிட், வேல்யூவேஷன், டெப்ட், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்டா தூத் டிரான்ஸ்மிஷன் பார்த்தரலாம். ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட்ஸ் பண்ற கம்பெனி. வயரிங் ஹார்னஸ், சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், இது போன்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பண்றாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26ல ரெவென்யூ 4564 crore, ஃபினான்ஷியல் இயர் 26ல ப்ராஃபிட் 397 crore. ஸ்ட்ராங் ரெவென்யூ growth இருக்கு. ஏவி செக்மெண்ட்ல இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 871, பிஇ 36 times. கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 250 பெர் ஷேர்னு இண்டிகேட் பண்ணுது. அதாவது 871 plus 250. ஸோ அப்ராக்சிமேட்டா 29% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். இவங்களோட டெப்ட் பார்த்தோம்னா 841 crore. டெப்ட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24ல 555 crore இருந்தது, இப்போ 841 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐபிஓல ஒரு பகுதியை டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கும் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. மில்கி மிஸ்ட் ஐபிஓவை பார்ப்போம். வேல்யூ ஆடட் டைரி கம்பெனின்னு சொல்லலாம். பன்னீர், சீஸ், கர்ட், யோகர்ட், ஐஸ்கிரீம், இது போல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸ்ட்ராங் பிராண்ட் எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா. ஃபினான்ஷியல் இயர் 26ல ரெவென்யூ 3138 crore, ஃபினான்ஷியல் இயர் 26ல ப்ராஃபிட் 127 crore. ஐபிஓ பிரைஸ் 140. Price to earnings 85 times. Grey market premium இப்போ என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 26 to 27. அதாவது 140 plus 26 to 27. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 19% லிஸ்டிங் கெயின் காமிக்குது. டெப்ட் தான் இங்க ஒரு மேஜர் கன்சர்ன். ஃபினான்ஷியல் இயர் 25ல கிராஸ் டெப்ட் 1176 crore. ஐபிஓல இருந்து அரௌண்ட் 1428 crore ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணியில ஒரு பகுதியை டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கும் மற்றதை எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனலா சொல்லணும்னா மில்கி மிஸ்ட் ஐபிஓ ஒரு நல்ல பிஸ்னஸ், ஆனா ஹை வேல்யூஷன் பிளஸ் டெப்ட் ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும். தூத் டிரான்ஸ்மிஷனுக்கு டெப்ட் இருந்தாலும் ப்ராஃபிட் அதிகம், வேல்யூவேஷன் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. ஆனாலும் கிரே மார்க்கெட் பிரீமியம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் இவ்வளோ சீப்பா இருக்கே, பிஏ பார்த்தா அட்ராக்டிவா தெரியுது, ஆனா சீப் வேல்யூஷன் மட்டும் போதுமா? ஜியோட பிசினஸ் இப்ப எப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்னு சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூஷனை பார்த்தோம்னா ஜி அரௌண்ட் 11 times ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 27 earningsல ட்ரேட் ஆகுது. கம்பெனி கிட்ட சுமாரா 2200 கோடி கேஷ் இருக்கு. ஸோ இந்த கேஷை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா எஃபெக்டிவ் வேல்யூஷன் அரௌண்ட் 7 times சொல்லலாம். ஸோ வேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜி ரொம்ப சீப்பாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஆனா சம் மேஜர் ரிஸ்க்கும் இருக்கு. ஜிக்கு ரெண்டு மெயின் இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்டா செபி அண்ட் சாட் மேட்டர், ரெண்டாவதா ஸ்டாரோட ஆர்பிட்ரேஷன் இஷ்யூ. ஸோ இந்த ரெண்டு மேட்டர்ஸ்ல கிளாரிட்டி வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்ல உள்ள அன்சர்டனிட்டி குறையும். பாசிட்டிவ் சைடும் இருக்கு. ஜியோட ரெவன்யூ 58% க்ரோ ஆயிருக்கு. இப்ப Z5ஓட எபிடா லெவல் ப்ராஃபிட்டபிளுக்கு மாறி இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ நல்லா growth காட்டியிருக்கு. இது ஃபியூச்சர்ல சப்ஸ்கிரிப்ஷன் பிசினஸ் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆனா கம்பெனிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆனா அட்வர்டைசிங் ஸ்டில் வீக்கா தான் இருக்கு. தொடர்ந்து 11 கான்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வியூவர்ஸ் ட்ரெடிஷனல் டிவில இருந்து ஓடிடி அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நியர் டேர்ம்ல அட்வர்டைசிங் ரெக்கவரி ஈஸியா இருக்காது. ஃபியூச்சர் growth வைஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்டர்ல ஓவரால் ரெவென்யூ அண்ட் அரௌண்ட் 4.5% க்ரோ ஆயிருக்கு. ஃபியூச்சர்ல ஜிக்கு முக்கிய growth டிரைவர் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவென்யூ தான். சப்ஸ்கிரிப்ஷன் பிசினஸ் தொடர்ந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆனா அட்வர்டைசிங் வீக்னஸை காம்பன்சேட் செய்ய முடியும். ஸோ இதுதான் இப்போ கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ட்ரிகர்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா ஜியோட வேல்யூஷன் பிஇ ரொம்ப லோவாக தான் இருக்கு. கேஷ் பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. Z5 ஸ்ட்ராங் growth காட்டிக்கிட்டு இருக்கு.
சப்ஸ்கிரிப்ஷன் பிசினஸ் இம்ப்ரூவ் இப்பதான் ஆகுது. ஆனா அட்வர்டைசிங் வீக்னஸ் இருக்கு. செபிசாட் மேட்டர், அதுக்கப்புறம் ஸ்டாரோட ஆர்பிட்ரேஷன் இன்னும் மேஜர் ரிஸ்கா இருக்கு. அதனால ஜீல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா கிளாரிட்டி வந்த பிறகுதான் கான்பிடன்ஸ் அதிகமாகும். லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி இஷ்யூஸ் ஒரு மேஜர் ரிஸ்காவும் இருக்கு. கீ ட்ரிகர்ஸ் எல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல மாறுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம மார்க்கெட் இப்ப எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிப்டி 50 0.58% டவுன், நிப்டி நெக்ஸ்ட் 50 0.29% டவுன், நிப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.79% டவுன், நிப்டி பேங்க் 0.72% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிப்டி 50ல பார்த்தலாம் டாக்டர் ரெட்டி தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 2.60% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா டைட்டன் 0.95%, ஹச்சிஎல் டெக் 0.78%, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எச்எம் மோட்டார்ஸ், டிசிஎஸ், பஜாஜ் ஆட்டோ, ஓஎன்ஜிசி, மாருதி, ஹிண்டல்கோ, பஜாஜ் ஃபின்சர்வ், எட்டர்னல் இவங்க எல்லாரும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த் தான் இன்னைக்கு டாப் லாசர் நிப்டி 50ல 2.98% டவுன். அதுக்கப்புறமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2.42% டவுன், டாடா கன்சியூமர் 2.30% டவுன், அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.03% டவுன், எஸ்பிஐ லைஃப், டாடா ஸ்டீல், இண்டிகோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நெஸ்லே இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், கொட்டக் மஹிந்திரா பேங்க், என்டிபிசி, பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பவர் கிரிட், ஸ்ரீராம் பினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், விப்ரோ, பஜாஜ் பினான்ஸ், எல்என்டி இவங்க எல்லாமே லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிப்டிக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லாசர் பார்த்தலாம் பேங்க் நிப்டில. இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்னைக்கு டாப் லாசர் 1.76% டவுன், ஆக்சிஸ் பேங்க் 1.36% டவுன், கொட்டக் பேங்க் 1.28% டவுன், ஃபெடரல் பேங்க் 1.19% டவுன், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயு பேங்க் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தா கனரா பேங்க் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 0.91% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் யூனியன் பேங்க் அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க். எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிப்டி 100, 200, 500 எல்லாமே டவுன். மிட் கேப் 50, மிட் கேப் 100 டவுன், ஸ்மால் கேப் 100 கிரீன்ல ட்ரேட் ஆகுது. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 150 டவுன். ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் எல்லாம் ஒரு மிக்ஸ்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தலாம். நிப்டி ஆட்டோ 0.05% டவுன், நிப்டி எஃப்எம்சிஜி 0.66% டவுன், நிப்டி ஐடி 0.55% கிரீன், மீடியா 0.43% டவுன், மெட்டல் 0.86% டவுன், ஃபார்மா 0.33% கிரீன், பிஎஸ்சி பேங்க் 0.02% ரெட்ல ட்ரேட் ஆகுது. பிரைவேட் பேங்க் 1% டவுன், ரியாலிட்டி 0.48% down, healthcare index 0.38% down, consumer durables 0.20% green, Nifty oil and gas down, chemicals 0.61% down, Nifty healthcare 500 0.04% down, REITs and reality 0.33% down, Nifty cement 1.23% downல ட்ரேட் ஆகுது. பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.58% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 11 இன்னைக்கு கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 316 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,513. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,220. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,635. சில்வர் ரேட் பார்த்துடலாம். சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 255. எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 10 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி வேல்யூ 9.42ன்னு போயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தோம்னா $89.09 per பேரலுக்கு இன்னைக்கு 1.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்எஸ்சியில் எஃப்ஐஏ அண்ட் டிஐஐ டேட்டா பார்த்தோம்னா எஸ்டர்டே ஆகஸ்ட் 10க்கான டிஐஐ டேட்டா செல்லர்ஸாக இருக்காங்க. டிஐஐ 1312.33 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஏ பையர்ஸாக இருக்காங்க. 2070.87 crores பை பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 11 57,606.55. ஸோ அங்கே ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 57,161.20 சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 57,285.75ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துடலாம்.
ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸும் மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். 24,577.40 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே ஃபுல்லாக டவுன்ஃபாலாக ஆயிருக்கு. 24,430.10ல இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. 24,444.40ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.